Hello everyone, welcome to the channel. This is Thambirati, software trainer at Future Tech Academy. ஓகே, இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு டேபிள், அதாவது ஒரு மாடல் எப்படி ரெடி பண்ண போறோம் ஸோ அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நம்மளோட பேக் எண்ட்குள்ள இருக்கிற மாடல்ஸ் அப்படிங்கிற இந்த பைத்தான் ஃபைலை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல தான் நம்ம டேபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இங்க போயிட்டு நீங்க வந்து கிளாஸஸ் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், டேபிள்ஸ் ரெடி பண்ணணும். அப்போ கிளாஸ் கொடுத்துட்டு டேபிளுக்கு என்ன நேம் வரணுமோ ஸோ அந்த நேம் வந்து கொடுத்துலாம். ஸோ ஸ்டூடெண்ட். ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், இன்பில்டான ஒரு மாடல்ஸ் பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக மாடல்ஸ் டாட் மாடல் ஓகே இம்போர்ட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்னென்ன ஃபீல்டெலாம் வரணும்னா நேம், ஜெண்டர், கோர்ஸ் அண்ட் சிட்டி. ஓகே, அப்போ நேம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு கேரக்டர் ஃபீல்டில் இருக்கும். ஸோ அது நம்ம பேராமீட்டர்ஸ் என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா, அதோட மேக்ஸிமம் லென்த் ஓகே நான் 100 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நல் ஈக்குவல் டு 2 கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜெண்டர் வந்து சேமஸ் அதே மாதிரி மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்ட் கொடுத்துருங்க. ஸோ அதோட மேக்ஸிமம் லென்த் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் 30. ஸோ அதுக்கப்புறம் நல் ஈக்குவல் டு ட்ரூ. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கோர்ஸ் அப்படிங்கிற காலமும் சேமஸ் கேரக்டர் ஃபீல்டு. அப்புறம் அவங்களுக்கு மேக்ஸிமம் லென்த் என்ன பண்ணிடலாம், ஸோ 50 கொடுத்துட்டு ஸோ நல் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துருங்க. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா சிட்டி. அப்போ சிட்டியும் சேமஸ் நம்மளுக்கு என்ன வரும், கேரக்டர் ஃபீல்ட். ஸோ சிட்டி ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்ட். அவங்களுக்கு மேக்ஸிமம் லென்த் கொடுத்துடலாமா. ஸோ மேக்ஸிமம் லென்த் வந்து நம்ம ஒரு 50 கொடுத்துலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நல் ஈக்குவல் டு 2. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான ஸ்டூடெண்ட் மாடலோட ஸ்ட்ரக்சர் ஒன்லி என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு நமக்கு என்ன நீடட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டேபிள் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மஸ்ட் என்னன்னா ஒரு டேட்டா பேஸ் வந்து நீடட். ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்ம வந்து டேட்டா பேஸ் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அப்போ கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்காக டேட்டா பேசஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்துடுங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு SQL Lite 3 அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணோம், ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த டேட்டா பேஸும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க உங்களுக்கு விஷான் டேட்டா பேஸ் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம MySQL வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக SQL Lite 3க்கு உள்ள MySQL வந்து நம்ம எனேபிள் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், MySQL போயிட்டு ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ உங்களோட சிஸ்டம்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்க MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நம்மளோட MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கலாமா. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட கனெக்ஷன் இருக்குங்களா, ஸோ நியூ கனெக்ஷன் ஏதாவது ஒரு கனெக்ஷன் போயிட்டு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு நம்ம டேட்டா பேஸ் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட யூசர் நேம் வந்து ரூட், நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் நான் வந்து என்டர் பண்ணிடுறேன். ஓகே, என்டர் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தோன்னா நம்மளுக்கு நம்மளோட கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு SQL ஃபைல் எடுத்துட்டு டேட்டா பேஸ் ரெடி பண்றதுக்கான கொதி வந்து எழுதிருங்க. கிரியேட் டேட்டா பேஸ் நேம் ஸ்டூடெண்ட் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா என்ன பண்ணியாச்சு, டேட்டா பேஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட செட்டிங்ஸ் ஃபைல வந்து அந்த டேட்டா பேஸை கான்ஃபிகரேஷன் பண்ணும். அப்போ டேட்டா பேஸோட நேம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசரோட நேம் என்ன, ஸோ யூசரோட நேம் வந்து ரூட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ இது வந்து என்னோட டேட்டா பேஸ் பாஸ்வேர்ட். ஸோ நீங்க உங்களோட டேட்டா பேஸ் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து போர்ட் நம்பர் அண்ட் வந்து என்ன ஹோஸ்ட்ல நம்ம ரன் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ போர்ட் நம்பர் 3306 அண்ட் வந்து ஹோஸ்ட் வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, ஸோ இப்போ டேட்டா பேஸ்க்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம டெர்மினல்ல போயிட்டு நம்ம வந்து நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இங்க போயிட்டு நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டேபிள் ரெடி பண்றதுக்கான கமாண்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா, PY கொடுத்துட்டு manage.py மேக் மைக்ரேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல மேக் மைக்ரேஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ PY manage.py மேக் மைக்ரேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த கமாண்ட் கொடுத்து நீங்க என்ன பண்ணிடுங்க, உங்களோட சிஸ்டம்ல என்டர் கீ அது பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு சம் எரர் வருது. என்ன எரர் அப்படின்னா, டிட் யூ இன்ஸ்டால் MySQL கிளைண்ட். அப்போ கண்டிப்பா நீங்க டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா MySQL கிளைண்ட் அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, pip இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஸோ அந்த பேக்கேஜ் நேம் என்ன, MySQL கிளைண்ட். ஓகே, ஸோ அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகும் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆகி முடிச்சிருச்சு. ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, சேமஸ் அதே கமாண்ட் ரன் பண்ணுங்க. ஸோ PY
manage.py make migration. ஓகே. ஸோ இப்போ இது என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பரா இருக்கா ஸோ அப்படிங்க செக் பண்ணி அந்த டேபிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மைக்ரேட் கொடுத்தாதான் அந்த டேபிள் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்காக பிஒய் manage.py migrate ஸோ அப்படிங்கிற இந்த கமாண்ட் கொடுத்தோம். இந்த 2 கமாண்ட் மூலமா தான் நீங்க என்ன பண்ண முடியும், டேபிள் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நம்ம டேபிள் வந்து கொஞ்சம் பக்காவா என்ன ஆயிடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரெடி பண்ண டேபிளை வந்து நம்மளோட அட்மின் பேனல்ல ஷோ ஆன் பண்ணணும். ஸோ அதுக்காக அட்மின் பேனல்ல போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, பேக் எண்ட்ல இருக்க admin.py ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அங்க நம்ம ரெடி பண்ண டேபிளை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். ஸோ backend.modules போயிட்டு இம்போர்ட் ஸ்டூடெண்ட். ஓகேவா. ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணா admin.register site.register அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நம்ம டேபிள் நேம் ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ இப்போ நமக்கு அட்மின்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிச்சு. அப்போ அட்மின் பேனல் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து நார்மலா போயிட்டு சர்வர் வந்து ரன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சர்வர் ரன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட அந்த அட்ரஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஜாங்கோல டிஃபால்ட்டாவே உங்களுக்கு அட்மின் பேனல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க போயிட்டு ஸ்லாஷ் அந்த யூஆர்எல் வந்து அட்மின் கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மின் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். பட் இதுல நம்ம இன்னும் எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே ரெடி பண்ணல அப்படிதானே. ஸோ எப்படி இதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெடி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாமா. இப்போ நம்ம அட்மின் பேனலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சூப்பர் யூசர் வந்து ரெடி பண்ணணும். ஓகேவா. ஸோ அதுக்கான கமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா py manage.py கொடுத்துட்டு நீங்க கிரியேட் சூப்பர் யூசர் ஸோ அப்படிங்கிற இந்த கமெண்ட்ல உங்களோட டெர்மினல்ல நீங்க கொடுத்துருவாங்க. நீங்க இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணோன்னு என்ன கேட்கும்னா உங்களோட யூசர் நேம் கேட்கும். ஸோ உங்களோட யூசர் நேம் வந்து எதுனாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ரூட்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் நீங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மின் பேனல்ல உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இப்போ நீங்க அகைன் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க உங்களோட சர்வரை வந்து ரன் பண்ணிட்டு ஸோ நீங்க இந்த அட்மின் பேனல்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ணி உங்களோட டேபிளை வியூ ஆன் பண்ணி ஷோ ஆன் பண்ணிட முடியும். ஓகே. ஓகே. இப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களோட சர்வர் வந்து நீங்க ரன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ சர்வர் ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுல நம்ம கிரியேட் பண்ண அந்த யூசர் நேம் அண்ட் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணி உள்ள போய்க்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருந்தோம்ல அட்மின் ஃபைல்ல. ஸோ அந்த டேபிள் நம்மளுக்கு இங்க ஷோ ஆகும். ஸோ அதுல நீங்க ஆட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டை நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ யூசர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களோட கோர்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட சிட்டி. ஸோ நீங்க இதுல சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிட்டு நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணா ஆட் பட்டன் கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க சேவ் அண்ட் அனதர் கொடுத்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டூடெண்டோட டீடைல இங்கேயே ஃபில் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, 4 or 5 ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டை நீங்க அட்மின் பேனல் மூலமா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூ ஸ்டூடெண்ட் பட்டனை கிளிக் பண்றப்போ நமக்கு டேபிள் ஃபார்மேட்ல நம்ம ஸ்டோர் பண்ணிருக்க ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆன் ஆகும். ஸோ இதை பத்தி தான் எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டேபிள் அதாவது நம்ம ஸ்டூடெண்ட் டேபிள் ஸ்டோர் பண்ண ரெக்கார்டை நம்ம ஃப்ரெண்ட் எனக்கு பாஸ் பண்ணி விடணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வந்து ரெண்டர் ஆகுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கோம் அப்படிதானே. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாவை வந்து எல்லா டேட்டாவும் எடுத்து ஸோ அந்த டேட்டாவை நம்ம ஜேசன் ஃபார்மேட்ல அனுப்ப போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டேபிளை மேலே இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃப்ரம் பேக்கெண்ட் குள்ள இருக்கிற மாடல்ஸ்குள்ள இருக்கிற யார் இம்போர்ட் பண்ண போறோம், ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து நம்ம ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக student.object.all. ஸோ அது ஆள் கொடுக்குறதுனால நமக்கு டேபிள்ல ஸ்டோரா இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸும் நமக்கு கிடைச்சிரும். கிடைச்ச ரெக்கார்ட்ஸ் நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு வேரியபிளா ஸ்டோரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டோர் பண்ண ரெக்கார்டை நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ஸ்டூடெண்ட் டீடைல் பேஜுக்கு நம்ம சென்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக JSON ஃபார்மேட்ல நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ கேலிப்ரேசஸ்குள்ள டேட்டா அப்படிங்கிற கீழ நம்ம என்ன பண்றோம், நம்ம ஸ்டோர் பண்ணிருக்க இந்த டேட்டாவை பாஸ் பண்றோம். இப்போ நம்ம ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் டீடைல் பேஸ்ல நம்ம வந்து சென்ட் பண்ண டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்டை ஷோ பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம வந்து டேபிளுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பட் என்ன பண்ணிப்போம்னா, ஒரே ஒரு ரெக்கார்டை வந்து மேனுவலா என்ன பண்ணிப்போம் வந்து ஆர்ட்போர்ட் பண்ணிப்போம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஆர்ட்போர்ட் பண்ண ரெக்கார்ட்ஸ்க்கு பதிலாக நம்ம டேபிள் இருக்க ரெக்கார்டை இங்கே ஷோ ஆன் பண்ணோம். இப்போ நம்ம ஆள் கொடுத்தனால நமக்கு என்ன ஆகும்னா, மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் அதாவது 4 or 5 ரெக்கார்ட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருந்தோமா, ஸோ அந்த எல்லா ரெக்கார்ட்ஸும் வரும். ஸோ அதான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இங்கே Django ஃபார் லூப் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, Django ஃபார் லூப்புக்காக கேலிப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டு percentage ஓகே இது சேம் அஸ் ஃபார் in டேட்டா. ஸோ நம்ம கொடுத்து விட்டு அந்த கீயோட நேம் என்ன பண்ணிக்கோங்க, இங்க வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் in டேட்டா. ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் வந்து என் பண்ணணும். ஸோ அப்போ என் ஃபார் கொடுத்து நீங்க லூப் வந்து என் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஐங்கிற வேரியபிள் தான் உங்களுக்கு ஈச் ஒவ்வொரு ரெக்கார்டா வரும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நேம்ல என்ன வரணும், ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய நேம் வரணும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், i.name. ஸோ அப்படிங்கிறத நம்ம இன்க்ளைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ல இருக்க நேம் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், சேமஸ் அதே மாதிரி i.gender. அதுக்கப்புறம் அவங்களோட கோர்ஸ், அப்போ i.course. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா i.city. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்மளோட டேபிள் இருக்க ரெக்கார்ட் எல்லாத்தையுமே ஷோ ஆன் பண்றதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே.
ஓகே. இப்போ நம்மளோட ஸ்டூடண்ட் டீடைல் பேஜுக்கு தேவையான நம்ம என்ன பண்ணியாச்சு, எல்லா டேட்டாவுமே பேக் எண்ட்லேருந்து எடுத்து ஃப்ரண்ட் எண்ட்ல ஷோ பண்றதுக்கான ஃபுல் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியாச்சு, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இந்த பேஜ் அதாவது இந்த பேஜை ரெண்டர் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட சர்வர் வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படிதானே. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, எப்போதும் போல உங்களோட டெர்மினல்ல போயிட்டு நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சர்வர் நம்ம ரன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஸோ ரன் பண்றதுக்கான கமாண்ட் வந்து நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படிதானே. ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கோங்க, பைத்தான் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, manage.py run server ஸோ அப்படிங்கிற இந்த கமாண்டை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இந்த கமாண்ட் டைப் பண்ணிட்டு நீங்க என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ஜாங்கோ சர்வர் இருக்குல்ல, ஸோ இந்த அட்ரஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க நம்மளோட சர்வர்ல போயிட்டு நம்ம எந்த யூஆர்எல் வந்து ரன் பண்ணணுமோ ஸோ அந்த யூஆர்எல் நேம் கொடுத்துடலாமா. அப்போ ஸ்டூடெண்ட் டீடைல் பேஜ் போறதுக்காக நம்ம என்ன பண்றோம், யூஆர்எல் நேம் வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கால் பண்றோம். ஓகே, சக்சஸ்ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் டீடைல் பேஜ்ல டேபிள் ஃபார்மேட்ல எல்லாருமே ஷோ ஆன் ஆயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டீடைல் பேஜ் வந்து நமக்கு ரெண்டர் ஆகணும். ஸோ எந்த இடத்துல இருந்து ரெண்டர் ஆகும்னா, ஹோம் பேஜ்ல இருந்து என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்றது மூலமா இவங்க வந்து நம்மளுக்கு ரெண்டர் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ஹோம் பேஜ் வந்து ரெண்டர் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்க, யூஆர்எல்ல போயிட்டு ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வியூ ஸ்டூடெண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும், எனக்கு ஸ்டூடெண்டோட டீடைல் பேஜ் வந்து ரெண்டர் ஆகணும். ஓகே, ஸோ இதை கோடிங் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்க, நீங்க உங்களோட home.html பேஜ்ல வந்துட்டு ஸோ அந்த இடத்துல வியூ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் நம்மளோட கண்டென்ட் செக்ஷனுக்குள்ள. ஓகேவா? ஸோ அந்த பட்டனை கால் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகணும், நம்மளோட ஸ்டூடெண்ட் டீடைல் பேஜ் வந்து ரெண்டர் ஆகணுமா. ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போறோம்னா, டெம்ப்ளேட் ஜாங்கோவோட டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ண போறோம், டெம்ப்ளேட் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த ஹெச்ஆர்இஎஃப்குள்ள நீங்க அந்த ஆப்ரேட்டர் எப்படி கொடுக்கணும், கேலிப்ரிசஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும், யூஆர்எல் கால் பண்ணிட்டு ஸோ நம்ம எந்த யூஆர்எல் கால் பண்ணணும் ஸோ அதோட நேம் கொடுக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், கேலிப்ரிசஸ் கொடுத்துட்டு ஓகே யூஆர்எல் ஓகே, நம்மளோட யூஆர்எல் நேம் என்ன, நம்மளோட நேம் வந்து ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற யூஆர்எல் நம்ம காப்பி பண்ணணும். ஸோ நம்ம செக் பண்ணிடலாமா. ஸோ யூஆர்எல் ஃபைலில் போயிட்டு என்ன பண்ணுங்க, அந்த யூஆர்எல் என்ன அப்படிங்கிறத நீங்க காப்பி பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, ஸோ யூஆர்எல் போயிட்டு ஓகே நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற யூஆர்எல் நம்ம எங்க கால் பண்ணலாம், வியூ ஓகே நம்மளோட வியூ ஸ்டூடெண்ட் பட்டன்ல நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்டூடெண்ட் யூஆர்எல் வந்து கால் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சேமஸ் அதே மாதிரி என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து நேவிகேஷன் பார் வச்சிருக்கலாம். ஸோ அதுலயும் நம்ம ஒரு பட்டன் வச்சிருக்கலாம். ஸோ அதே மாதிரி சேமஸ் என்ன பண்ணிடலாம், ஸோ அந்த வியூ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த லிங்க்லேயே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டூடெண்டோட யூஆர்எல் கால் பண்ணும். ஸோ அதே மாதிரி யூஆர்எல் எனேபிள் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் யூஆர்எல். ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட சர்வர் அகைன் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வியூ ஸ்டூடெண்ட்டை போயிட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளோட பேஜ் ரெண்டர் ஆகுதா. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நேவிகேஷன் உள்ளதை நம்ம வியூ ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளோட ஸ்டூடெண்டோட டீடைல் பேஜ் நம்மளுக்கு வந்து ஷோ ஆன் ஆகுறாங்க. ஓகே ஓகே, இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூவா எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் பேஜை ஆட் பண்றதுக்கான ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணலாம். ஸோ நம்மளோட டெம்ப்ளேட்ஸ்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்போ ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் வந்து நம்ம கெட் பண்ணணும். ஸோ அப்படி தானே. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஃபார்ம் வந்து நம்ம ரெடி பண்றோம். ஸோ இந்த ஃபார்ம்ல நம்மளுக்கு என்னெல்லாம் நீடட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட டேபிள் என்னென்ன ஃபில்லா இருக்காங்க, ஸோ நேம், அதுக்கப்புறம் அவங்களோட ஜெண்டர், ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்க, ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட சிட்டி. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து யூசர் வந்து கெட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், எல்லாமே இன்புட் ஃபீல்ட்ல வந்து வாங்குறோம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே என்ன பண்றேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் டைப்லேயே வாங்க. ஸோ நீங்க உங்க ஒருவேளை ரேடியோ பட்டன் யூஸ் பண்ண போறீங்க, இந்த டிராப் டவுன் யூஸ் பண்ண போறீங்கன்ற அது உங்களோட விஷயம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து கெட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதை ஆட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபார்ம்ல வந்துட்டு ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு பட்டனை நம்ம என்ன பண்றோம், எனேபிள் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதோட பட்டனோட டைப் நம்ம என்ன பண்ணிடலாம், பட்டன் அப்படிங்கிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ஸ்டைலிங் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட பேஜ்லேயே நான் வந்து ஸ்டைல் ஆட் பண்ணேன். ஸோ அதுக்காக இன்டர்னல் சிஎஸ்எஸ் மூலமா நான் வந்து டேபிளுக்கான அதாவது ஃபார்முக்கான ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல டைப் பண்ற வேல்யூ எப்படி நம்ம பேக் எண்டுக்கு கொடுத்து விடுறது அப்படின்னா, இங்கதான் நேம் அப்படிங்கிற கீ வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இங்க என்ன பண்ண, நீங்க எவ்ரி இன்புட் ஃபீல்ட்லயுமே நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல நீங்க என்ன கீழே டேட்டா பாஸ் பண்ண போறீங்க அந்த கீயோட நேம் வந்து நீங்க கொடுங்க. அப்போ நேம்க்கு நம்ம நேம் அப்படிங்கிற கீ கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜெண்டரோட இன்புட் ஃபீல்ட்ல நேம் ஈக்குவல் டு கொடுத்துரு, ஜெண்டர் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்மளோட யாரு அவங்க கோர்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி ஒரு கீ வந்து பாஸ் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது நேம்ங்கிறது வந்து ஆட்ரிபியூட். ஸோ அந்த ஆட்ரிபியூட்டை நம்ம என்ன பண்றோம், நம்ம இன்புட் ஃபீல்டுக்கான கீ வந்து பாஸ் பண்ணி விட்றோம். ஸோ நேம் ஈக்குவல் டு சிட்டி. இப்போ நம்ம வந்து 4 கீஸ்மே நம்ம என்ன பண்ணியாச்சு, எனேபிள் பண்ணியாச்சு. ஓகே,
இப்போ நம்மளோட ஆட் ஸ்டூடெண்ட் பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த பேஜ் என்டர் பண்றதுக்கான வியூஸ் வந்து நம்ம எழுதணும்ல. ஸோ அதுக்காக நம்மளோட வியூஸ் ஃபைல்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வியூஸ் எழுதலாம். ஸோ அதுக்காக டெஃபின் கொடுத்துட்டு ஸோ ஆட் பேஜ் தானே இவங்க அப்போ ஸோ ஆட் பேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதலாம். ஸோ இந்த ஆட் பேஜ்க்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ரெக்வஸ்ட் வந்து பாஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஆட் பேஜ்ங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும், அந்த ஆட் ஸ்டூடெண்ட் பேஜ் வந்து ரெண்டர் ஆகணும். ஸோ அதுக்காக ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீங்க ரெண்டர் பண்ணுங்க. ஸோ ரெண்டர் கொடுத்துட்டு எந்த பேஜ் நமக்கு ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட் கமா ஸோ ஆட் ஸ்டூடெண்ட் டாட் HTML. ஸோ இந்த பேஜ் எனக்கு ரெண்டர் ஆகணும். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, எழுதி முடிச்சது, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம URL ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்மளோட பேக் எண்ட்ல இருக்கிற நம்மளோட URL ஃபைல் வந்து போயிடலாம். ஸோ நம்மளோட பேக் எண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிடலாம் ஆட் பேஜ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இங்க வந்து URL கிரியேட் பண்ணலாம். ஸோ பாத் ஸோ URL நேம் வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னா ஆட் பேஜ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆட் பேஜ் கொடுத்தாச்சு. ஸோ ஆட் பேஜ் URL கால் பண்ணும்போது எனக்கு எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும், ஆட் பேஜ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நேம் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், சேமஸ் இதே ஆட் பேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட URL வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட சர்வர் வந்து நம்ம ரன் பண்ணிடலாமா. சர்வர் ரன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், கமாண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா. ஸோ PY manage.py run server. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம ரிப்பீட்டடாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதான் PY manage.py run server கொடுக்காச்சு. ஓகே, ஸோ சர்வர் ரன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட அதாவது டெவலப்மெண்ட் சர்வரில் போயிட்டு நம்மளோட பேஜோட நேம் என்ன, ஸோ ஆட் பேஜ். ஸோ ஆட் பேஜ் அப்படிங்கிற ஓகே ஹோம். ஓகே, ஸோ ஹோம்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டர் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து விசிபிள் ஆயிடுச்சு. பட் இதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் நேமு, ஜெண்டர், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு நம்ம ஆட் ஸ்டூடெண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கணும், நம்ம ஃபில் பண்ணுற டேட்டா போயிட்டு நம்மளோட டேபிளில் போயிட்டு ஆட் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம வந்து இப்போ எழுத போகிறோம். அப்போ இதில் கொடுக்குற டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும், கெட் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம டேபிளில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம வியூஸ் எழுதலாமா. ஸோ அதுக்கு நம்மளோட வியூஸ் ஃபைல் வந்துருங்க. ஓகேவா? அங்கே போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே போயிட்டு டெஃப் ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன படிச்சுக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம உங்களோட விஷ் நீங்கள் எனிதிங் என்ன நேம்னாலும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு என்ன நடக்கணும், நம்ம அந்த ஃபார்ம்ல கொடுக்குற டேட்டாஸை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கெட் பண்ணணும். அப்படி தானே. ஸோ இப்போ கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிடலாம். நம்மளோட ஆட் ஸ்டூடெண்ட் பேஜ்க்கு போய்க்கோம். ஓகேவா? ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து என்னென்ன கீழே, அதாவது எந்த கீழே என்னென்ன டேட்டா கொடுத்துடணும் ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ ஆட் ஸ்டூடெண்ட்ல போயிட்டு ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ண வேண்டியது நீங்க ஃபார்மோட மெத்தட். ஏன்னா ஒரு டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்றோம் அப்படி இல்லைன்னா அப்டேட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபார்ம்ல வந்து மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம போஸ்ட் மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நேம் அப்படிங்கிற இந்த வேரியபிள்ல நம்ம என்ன பண்றோம்னா ரெக்வஸ்ட், அதாவது ஃப்ரெண்டர்ல இருந்து பாஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவை போஸ்ட் மெத்தட் மூலமா எடுக்கிறோம். அப்போ நம்ம ஆல்ரெடி எனேபிள் பண்ணிருக்கோம்ல, ஸோ அந்த கீயோட நேம்ங்க கொடுத்துரும். அப்போ நேம்ங்கிற கீழே வர வேல்யூ எடுத்து நான் நேம்ங்கிற வேரியபிளா ஸ்டோர் பண்றேன். சேம் ஆஸ் அதே ஃபார்மேட்டிங்ல ஜெண்டர் அப்படிங்கிற வேரியபிள் என்ன பண்றோம், போஸ்ட் மெத்தட் மூலமா ஜெண்டர் அப்படிங்கிற கீழே வர வேல்யூவை நம்ம என்ன பண்றோம், எடுத்து ஜெண்டர்ங்கிற வேரியபிளா ஸ்டோரிங் பண்றோம். ஸோ சேம் ஆஸ் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கோர்ஸ். அப்போ கோர்ஸ்ங்கிற வேரியபிள் என்ன பண்றோம், ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட் மெத்தட். ஏன்னா மெத்தட் வந்து நம்ம போஸ்ட் தான் டிக்ளேர் பண்ணிருக்கோம், அதனால போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கமா கோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிட்டி ஈக்குவல் டு ஸோ அதே மாதிரி ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட் மெத்தடிங் மூலமா நம்ம வந்து சிட்டியை நம்ம கெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல பாஸ் பண்ணி விடுற எல்லா டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, கெட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட டேபிள்ல வந்து நம்ம ஸ்டோரிங் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும், நம்மளோட டேபிள் மேல இம்போர்ட் பண்ணிடணும். ஓகே, அதில் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டாட் ஆப்ஜெக்ட் டாட் இன்செட். ஓகேவா? சாரி, இன்செட் இல்லை, கிரியேட். ஸோ இந்த கொடி தான் நம்ம யூஸ் பண்ண போகணும். ஓகே, இதில் நம்ம யாரெல்லாம் பாஸ் பண்ணோம், நம்மளோட நேம் அப்படிங்கிற காலம்ல நம்ம வேல்யூ என்ன கெட் பண்ணி வச்சிருக்கோம், நேம் அப்படிங்கிற வேரியபிள பாஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெண்டர் அப்படிங்கிற காலம்ல ஜெண்டர் அப்படிங்கிற இந்த வேரியபிள பாஸ் பண்றோம். அதுக்கப்புறம் கோர்ஸ் அப்படிங்கிற காலம்ல கோர்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிள் வந்து பாஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சிட்டி. ஸோ சிட்டி காலம்ல சிட்டி வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்டோட டேபிளுக்கு நீடான எல்லா டேட்டாவுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, கொரி மூலமா பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இவங்க வந்து இன்சர்ட் ஆயிட்டாங்க. ஸோ இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகணும், நம்மளோட ஸ்டூடெண்டோட டீடைல் பேஸ் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஏன்னா டேபிள்ல ஷோ ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ரிட்டன். நம்ம நார்மலா HTML பேஜை ரெண்டர் பண்றோம் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம டைரக்டா என்ன பண்ண போறோம்னா ஒரு URL வந்து கால் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ரீடைரக்ட் அப்படிங்கிற இந்த பில்டிங் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரீடைரக்ட் அப்படிங்கிறத நீங்க பாஸ் பண்ணிட்டு ஸோ நம்மளுக்கு கரெக்டா இந்த ஸ்டூடெண்ட் ஆட் ஸ்டூடெண்ட் வந்து ஃபங்க்ஷன் கால் ஆனால் நம்மளுக்கு எந்த URL வந்து ரெண்டர் ஆகணும்,
ஸோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ரீடைரக்ட் கொடுத்துட்டு ஓகே இந்த ஸ்டூடெண்டோட பேஜுக்கு தானே போகணும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற யூஆர்ல என்ன பண்ணிக்கோங்க, இங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்படி இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா யூஆர்எல் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளோட பேக் எண்டோட யூஆர்எல் ஃபைல் வந்து நம்ம போயிடலாம். ஸோ பேக் எண்டோட யூஆர்எல்ஸ்ல போயிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபங்க்ஷன் வந்து மேலே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத் ரெடி பண்ணிடலாம். ஸோ பாத்க்கு வந்து நம்ம என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேம் கொடுத்துடலாமா. ஸோ அதே மாதிரி ஆட் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த ஆட் ஸ்டூடெண்ட் யூஆர்ல கால் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா எனக்கு ஆட் ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். சேமஸ் அதே மாதிரி நேம் ஈக்குவல் டு ஸோ ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சர்வர் வந்து ரன் ஆயிடுச்சு. அப்போ இந்த யூஆர்ல நம்ம எந்த பேஜ்ல அதாவது எந்த பிளேஸ்ல நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேஜ்ல இருக்கக்கூடிய ஆட் ஸ்டூடெண்ட் பட்டன்ல தான் நம்ம கால் பண்ணோம். ஸோ அப்போ நீங்க ஆட் ஸ்டூடெண்ட்ல போயிட்டு பட்டனோட டைப் வந்து சப்மிட்டா இருந்தா நீங்க டேட்டா என்ன பண்ணிடலாம், ஃபார்ம்ல வந்து ஆக்ஷன்ல போயிட்டு நீங்க அந்த யூஆர்ல ஈஸியா கால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கோங்க, ஜாங்கோவோட டெம்ப்ளேட் லிட்டரல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கேலிப்ரேசஸ்குள்ள % கொடுத்துட்டு யூஆர்எல் அந்த யூஆர்எல் நேம் என்ன நம்மளுக்கு ஆட் ஸ்டூடெண்ட். ஓகேவா. ஸோ அப்போ நீங்க ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற யூஆர்எல் வந்து நீங்க கால் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்க சர்வர்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, அதே மாதிரி நம்மளோட ஹோம் பேஜ் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ நம்மளோட ஹோம் பேஜ்ல போயிட்டு ஆட் ஸ்டூடெண்ட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபார்ம் வந்து என்டர் ஆகாது. ஸோ இந்த ஃபார்ம்ல நமக்கு என்ன ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணணுமோ ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணிடலாமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணா ஒரு ராணி. ஓகே. ஸோ அடுத்து அதே மாதிரி ஜெண்டர் வந்து அவங்களுக்கு வந்து ஃபீமேல் அப்படின்னு நம்ம கொடுத்துலாம். ஸோ நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன கோர்ஸோ ஸோ அந்த கோர்ஸோட நேம் வந்து என்ன பண்ணிடுங்க, என்டரிங் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து வெப் டிசைனிங் அப்படிங்கிறத என்டர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சிட்டி வந்து தென்காசி. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பட்டன். ஓகே. இப்போ நம்மளுக்கு ஒரு எரர் வருது. என்ன எரர் அப்படின்னா ஃபார்பியன் எரர், சிஎஸ்ஆர்எஃப் வெரிஃபிகேஷன் ஃபெயில். ஓகே. ஸோ எப்போதும் நம்ம வந்து மெத்தட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அதில் நீங்க என்ன பண்ணலாம், சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்து எனேபிள் பண்ணணும் ஜாங்கோ பொறுத்தவரை. அப்போ நீங்க மெத்தடுக்கு கீழே என்ன பண்ணிக்கோங்க, சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இந்த இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எனேபிள் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன வராது, ஃபார்பியன் எரர் வராது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கம்பல்சரி என்ன வரும்னா ஃபார்பியன் எரர் வந்து வரும். ஓகே. ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அகைன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோம் பேஜ்க்கு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோம் பேஜ்ல என்டர் பண்ணிட்டு ஸோ நம்மளோட ஆட் ஸ்டூடெண்ட் பட்டன் நம்ம கிளிக் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அகைன் ஆட் பேஜ் வந்து விசிபிள் ஆகுதுன்னா ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து சம் டீடைல்ஸ் வந்து பே பண்ணிடலாமா. ஸோ சேம் ஆஸ் ஓகே. இப்போ வந்து அஜித் அப்படிங்கிற நேம் கொடுத்துடலாம். அவங்களோட ஜெண்டர் வந்து மேல் அப்படின்னு என்டர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கோர்ஸ். ஓகே. ஸோ அவங்களோட கோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிட்டி. ஸோ சிட்டி வந்து நம்ம என்ன பண்ணலாம், தென்காசி அப்படிங்கிறது கொடுத்துலாம். அது சென்னை. ஓகே. சென்னைன்னு கொடுத்துலாம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆட் ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண டேட்டா நம்மளுக்கு ஆட் ஆயிட்டாங்களா. ஓகே. இந்த செஷனை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட டேபிள்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டை வந்து நம்ம வந்து எப்படி அப்டேட் பண்ண போறோம் ஸோ அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஓகே. ஸோ நம்ம அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றது மூலமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டை வந்து நம்மளால அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ ஓகே. இதுக்கான நம்ம கோடிங் பார்க்கலாம். ஸோ உங்களோட டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர்ல போயிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா update.html ஸோ அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஃபைல் வந்து எதுக்காக அப்படின்னா அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை ஃபில் பண்றதுக்கான ஃபார்ம் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு ஸோ இப்போ நீங்க ஆட் ஸ்டூடெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டா அதாவது எல்லா கோடையும் நீங்க அப்படி காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க, உங்களோட update.html பேஸ்ட் பண்ணிருங்க. ஏன்னா அந்த மாடிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக அப்டேட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பட்டன் சேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணிருக்கக்கூடிய யூஆர்எல்ஸ் எல்லாமே நீங்க நம்மளுக்கு வந்து நோ நீடட். ஸோ அதனால அதை வந்து என்ன பண்ணிருந்தேன், எரேஸ் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஹெட்டிங் வந்து அப்டேட் ஸ்டூடெண்ட் ஸோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம், சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அப்டேட் பேஜ் வந்து நம்மளுக்கு என்டர் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அப்போ நம்மளோட வியூஸ் ஃபைல் போய்க்கோங்க. ஸோ போனதுக்கு அப்புறம் இங்க வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெஃப் அப்டேட் அண்டர்ஸ்கோர் பேஜ் அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்றேன்னா ரெக்வெஸ்ட் வந்து நான் பாஸ் பண்றேன். ஸோ இந்த ரெக்வெஸ்ட்டுக்கு நான் என்ன ரெஸ்பான்ஸ் அனுப்ப போறோம் அப்படின்னா நம்மளோட அப்டேட் பேஜ். ஸோ அதுக்காக ரெண்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ரெக்வெஸ்ட் நம்மளுக்கு அப்டேட் பேஜ் கால் ஆகணுமா. ஸோ update.html. ஓகே. ஸோ நம்மளுக்கு நீடடான நம்ம ஃபங்க்ஷன் என்ன பண்ணியாச்சு, நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்காக நம்ம வந்து யூஆர்எல் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்மளோட urls.py அப்படிங்கிற ஃபைல்ல போயிட்டு நம்ம இந்த அப்டேட் பேஜுக்கான யூஆர்எல் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிடலாம் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து
இது உங்களுக்கு வந்து ஒரு நேம் வைக்கணுமா? ஸோ பாத் கொடுத்துட்டு நான் வந்து அப்டேட் பேஜ் அப்படின்னா நான் வந்து என்ன பண்றேன் யூஆர்எல் நேம் வந்து நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்டேட் பேஜ் அப்படிங்கிற இந்த யூஆர்எல் கால் பண்ணும்போது எனக்கு என்னோட அப்டேட் பேஜ் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கமா நேம் ஈக்குவல் டு அப்டேட் பேஜ். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட யூஆர்எல் நம்ம என்ன பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ண இந்த யூஆர்எல் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் டீடைல் பேஜ்ல இருக்கக்கூடிய அப்டேட் பட்டன்ல வந்து நம்ம கால் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்மளோட அப்டேட் பட்டன்ல போயிட்டு ஹெச்ஆர்இஎஃப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த யூஆர்ல வந்து நம்ம காலிங் பண்ணலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டெம்ப்ளேட் நம்மளோட டெம்ப்ளேட் அப்டேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே யூஆர்எல்ல போயிட்டு அப்டேட் அப்படிங்கிற இந்த யூஆர்ல இருந்து கால் பண்ணிக்கலாம். சாரி அப்டேட் பேஜ் அப்படிங்கிற இந்த யூஆர்ல இருந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கால் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்மளோட சர்வர் வந்து நாங்கள் தான் ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸோ அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணும்போது ஓல்டு டேட்டா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம நியூவா டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும்? நமக்கு அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த ரெக்கார்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் டேட்டா நம்மளுக்கு என்ன ஆகணும்? கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பாசிங் ஆனால் மட்டும் தான் நம்ம அந்த பர்டிகுலர் டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? பர்டிகுலர் ஐடி நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம கெட் பண்ணணும். ஸோ அதுக்காக யூஆர்எல் நம்ம என்ன பண்ணலாம்னா இண்டிவிஜுவலா ஐடியை வந்து இன்புட்டா நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஐடியில வர டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும்னா ரெக்வெஸ்ட் மூலமா நம்ம வாங்குறோம். ஸோ ரெக்வெஸ்ட்ல யூஆர்எல் என்ன பண்றோம்? ஐடி இன்புட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டேபிள்ல இருந்து இந்த பர்டிகுலர் ஐடியில இருக்கக்கூடிய ரெக்கார்டை நம்ம என்ன பண்ணணும்? ஃபெச் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டூடெண்ட் டாட் ஆப்ஜெக்ட் டாட் கெட். ஸோ இந்த கெட் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா பர்டிகுலர் ஒரு ரெக்கார்டை நம்ம எடுக்கிறதுக்கு கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி ஈக்குவல் டு ஸோ பர்டிகுலர் நம்ம கெட் பண்ணிக்கலாம் யூஆர்எல்ல. ஸோ அந்த ஐடி என்ன பண்ணிக்கோங்க இந்த பிளேஸ்ல பாஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஓகே இப்போ நமக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ரெக்கார்ட் என்ன பண்றேன்? தீங்கிற வேரியபிள ஸ்டோர் பண்றேன். இந்த ஸ்டோர் பண்ண டேட்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜேசன் ஃபார்மேட்ல கீஸ் அண்ட் வேல்யூ பாரா நம்மளோட ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம பாஸ் பண்றோம். அதாவது டேட்டாங்கிற கீ மூலமா இந்த ரெக்கார்டை பாஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ டேட்டா நம்ம எங்க போகும்? நம்மளுக்கு இவங்க அப்டேட் அப்படிங்கிற இந்த ஹெச்டிஎம்எல் பேஜுக்கு வரும். அப்போ நம்ம பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கீயோட நேம் என்ன? டேட்டா. ஸோ இப்போ அந்த ரெக்கார்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலா டேரக்டா அதாவது என்னன்னா இன்புட் ஃபீல்ட்ல டேரக்ட் வேல்யூவா நம்ம இவங்கள பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ வேல்யூ ஈக்குவல் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்களோட இது நம்ம டேட்டாங்கிற கீழே தானே வராங்க. ஸோ ஜாங்கோட டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா டேட்டா டாட் நேம். ஸோ அப்போ அந்த கொரிசெட்ல அதாவது அந்த ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய நேம் வந்து நம்மளுக்கு ஆக்சுவல் வேல்யூவா இங்க ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி ஜெண்டருக்கும் சேமஸ் என்ன பண்ணிருங்க ஜாங்கோட வேரியபிள் டெம்ப்ளேட் வேரியபிள் யூஸ் பண்ணி டேட்டா டாட் ஜெண்டர் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸுக்கும் சேமாஸ் அதே மாதிரி வேல்யூ ஈக்குவல் டு ஸோ டேட்டா டாட் கோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிட்டிக்கு என்ன பண்ணலாம்? ஸோ வேல்யூ ஈக்குவல் டு டேட்டா டாட் சிட்டி. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே பெச் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணியாச்சு இந்த ஃபார்ம்ல வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சென்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சர்வர் வந்து ரன் பண்ணிட்டு ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து செக் பண்ணிடலாமா? ஸோ ஓகே. ஸோ இப்போ ஓகே இன்னொரு மிஸ்டேக் விட்டுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஐடி வந்து என்னன்னா அப்டேட் பண்ணல யூஆர்எல். ஓகேவா? ஸோ அதுக்காக ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணலாம்னா அப்டேட் பட்டன்ல போயிட்டு நீங்க ஐடாட் ஐடியும் நீங்க என்ன பண்ணணும் பேக் எண்டுக்கு வந்து பாஸ் பண்ணி விடணும். ஓகே. இப்போ செட்டப் முடிஞ்சு அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க ஹோம் பேஜ்க்கு ரெண்டர் பண்ணணுமா? ஸோ அதான் நீங்க வந்து ஹோம் பேஜ் வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா ரெண்டரிங் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஹோம் பேஜ் ஓகே வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இதுல வந்து வியூ ஸ்டூடெண்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஓகே இப்போ நம்ம அஜித் ரெக்கார்ட் அப்டேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபெச் ஆகி வந்துச்சா டேட்டாஸ் ஃபுல்லாவே. இப்போ இதுல நம்ம என்ன டேட்டாவை அப்டேட் பண்ணணுமோ ஸோ அந்த டேட்டாவை மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணா போதும் அப்டேட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் ஆன் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டேபிள்ல என்ன ஆயிரும் நம்மளுக்கு டேட்டா வந்து அப்டேட் ஆயிரும். ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட அப்டேட் பேஜ்ல நம்ம டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ண டேட்டா நம்ம என்ன பண்ணோம் அப்டேட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் என்னோட டேபிள்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட் போயிட்டு சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வியூஸ் மூலமாக இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த டேட்டா பர்டிகுலரா கிளிக் பண்ணிட்டு அது இருக்கக்கூடிய டேபிள்ல போயிட்டு இது வந்து மாடிஃபை ஆகணும் நம்மளுக்கு அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போதான் நம்மளோட டேபிள்ல வந்து இது சேஞ்ச் ஆகும் நம்மளோட ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் பேஜ்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் வியூஸ் வந்து எழுதலாமா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னா அப்டேட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து வச்சுக்கலாம். அப்போ பர்டிகுலர் ஐடியில இருக்க ரெக்கார்டு தான் நம்ம என்ன பண்ணலாம் கெட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள ரெக்வெஸ்ட் பாஸ் பண்ணிட்டு பர்டிகுலர் ஐடி நம்ம என்ன பண்றோம் யூஆர்எல் மூலமா கெட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஐடியா இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டை நம்ம ஃபில்டரிங் பண்ணி எடுத்து அந்த ரெக்கார்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபார்ம்ல கொடுக்குற டேட்டா மூலமா அப்டேஷன் வந்து நம்ம பண்ணணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட ப்ராசஸ். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் ஸ்டூடெண்ட் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஃபில்டர். ஓகே. ஸோ இப்போ ஃபில்டரிங் நம்ம யார் எடுக்க போறோம் அந்த ஐடியில இருக்கக்கூடிய ஐடி காலம்னா பர்டிகுலர் இந்த ஐடி இதுல இருக்கக்கூடிய டேட்டாவை கெட் பண்ணி எடுக்கிறோம். எடுத்துட்டு டேரக்டா என்ன பண்றோம் அப்டேட் பண்றோம்.
அப்ப எப்படி அப்டேட் பண்ணுவோம்? ஸோ அதுல இருக்கக்கூடிய நேம், அதாவது நம்மளோட ஸ்டூடெண்டோட நேம் என்ன பண்றோம்? இப்போ நம்ம ரெக்வெஸ்ட்ல வாங்குறோம்ல, ரெக்வெஸ்ட்ல நம்ம என்ன மெத்தட்ல வாங்குவோம்? ஸோ இப்போ ரெக்வெஸ்ட் டாட் போஸ்ட், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கீஸ் எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு இன்சர்ட் பண்ணி வச்சிருப்போம். அப்போ போஸ்ட் அவங்களோட கீ நேம் வந்து நேம். அப்போ நேம்ங்கிற கீழே வர வேல்யூ என்ன பண்றோம்? எடுத்து இந்த நேம் காலம்ல அப்டேட் பண்றோம். ஸோ சேமஸ் அதே மாதிரி ஜெண்டர் ஈக்குவல் ரெக்வெஸ்ட் டாட் போஸ்ட் மெத்தடின் மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா, அதே மாதிரி ஜெண்டர் அப்படிங்கிற கீழே பாஸ் ஆகுற அந்த வேல்யூவை எடுத்து நம்ம என்ன பண்றோம்? ஜெண்டர் காலம்க்கு வந்து பாசிங் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோர்ஸுக்கு என்ன பண்ணலாம்? அதே மாதிரி கோர்ஸ் அப்படிங்கிற காலம் நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ கோர்ஸ் ஈக்குவல் டு ரெக்வெஸ்ட் டாட் போஸ்ட் அவங்களோட கீ வந்து கோர்ஸ் தானே. ஸோ அதே மாதிரி கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா சிட்டி. ஸோ சிட்டி காலம் என்ன பண்றோம்? ஈக்குவல் ரெக்வெஸ்ட் டாட் போஸ்ட் ஆஃப் சிட்டி. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு அந்த 4 காலம். ஓகே, இப்போ டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணிச்சுன்னா அப்டேட் பண்றதுக்கு எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகணும்? ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஏன்னா அதே பேஜ், அதாவது ஸ்டூடெண்டோட டீடைல் பேஜ் தான் நம்ம ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ அதுக்காக ரிட்டர்ன் ரீடைரக்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணிடலாம்? ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த யூஆர்ல என்ன பண்ணலாம்? நம்ம டேரக்டா இங்கே கால் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூஆர்எஸ் வந்து ரெடி பண்ணும். ஸோ அதுக்காக நம்மளோட யூஆர்எஸ் ஃபைலில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுறீங்க? ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்றோம்? யூஆர்எல் ரெடி பண்ணணுமா? ஸோ அதுக்காக பாத் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? அப்டேட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நேம் கொடுத்துலாம். ஸோ நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஐடி நம்ம வந்து யூஆர்எல் கெட் பண்றதால ஸ்லாஷ் இன்டிஜர்ல ஐடி வந்து நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த அப்டேட் ஸ்டூடெண்ட் கால் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்? அப்டேட் ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் நேம் ஈக்குவல் அப்டேட் ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு தேவையான யூஆர்எஸ் ரெடி பண்ணிச்சு. இந்த யூஆர்எல் ஸ்டூடெண்ட் நம்ம என்ன பண்ணணும்? அப்டேட் ஃபார்ம்ல போயிட்டு அப்டேட் ஸ்டூடெண்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது கால் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்மளோட ஆக்ஷன் இருக்கா? ஸோ ஆக்ஷன் ஆட்ரிபியூட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிடுங்க? அப்டேட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த யூஆர்எல் என்ன பண்ணலாம்? டேரெக்டாவே நம்மளால காலிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கு போயிட்டு யூஆர்எல் அதுக்கப்புறம் அப்டேட் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? இந்த யூஆர்எல் வந்து காலிங் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட சர்வர் ரன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? டேட்டாஸை வந்து என்டர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டேட்டா அப்டேட் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம ஸ்டூடெண்டோட ரெக்கார்டு வந்து அப்டேட் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபெச் ஆகி வந்துருச்சு. ஸோ பைத்தானுக்கு போல நம்ம ஜாவா அப்படிங்கிற நேமை சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம்? அப்டேட் ஸ்டூடெண்ட் கொடுத்துலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சு? நம்மளோட ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு வந்து அப்டேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட டேபிள்ல இருந்து எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்டோட ரெக்கார்டை வந்து டெலிட் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறத வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் செல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட விஎஸ் கோட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்மளோட வியூஸ் ஃபங்க்ஷன் வந்துவாங்க. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா டெலிட் பண்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ டெஃப் கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன பண்ணனா டெலிட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நேம் கொடுத்துடலாம். ஸோ எப்போதும் போது நம்ம என்ன பண்ணலாம்? ரெக்வெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு அப்போ டெலிட் பண்ணும்போது நம்ம இண்டிவிஜுவல் ரெக்கார்டு வந்து டெலிட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்? யூஆர்எல்ல ஐடியை வந்து நம்ம இன்புட் ஆகலாம். இருக்கக்கூடிய பர்டிகுலர் டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டேபிள்ல இருந்து ஃபெச் பண்ணி எடுத்து ஸோ அந்த ரெக்கார்டை நம்ம டெலிட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருந்து டாட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஐடி காலம்னா நான் பர்டிகுலர் இந்த ஐடி பாஸ் பண்ணி இந்த ரெக்கார்டை எடுத்து என்ன பண்றோம்? டெலிட் அப்படிங்கிற இந்த பிகின் ஃபங்க்ஷன் மூலமா நம்மளோட ரெக்கார்ட் என்ன பண்றோம்? டேபிள் வந்து ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு டேபிள் வந்து ரெக்கார்ட் டெலிட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ரீடைரக்ட் எங்க ஆகணும்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் டீடைல் பேஜுக்கு. ஸோ அதுக்காக ரிட்டர்ன் ரீடைரக்ட்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த யூஆர்எல் வந்து கால் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இவங்களுக்கு கால் பண்றதுக்காக யூஆர்எல் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்காக பாஸ் யூஆர்எல் நேம் வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா டெலிட் பேஜ் அப்படிங்கிற மாதிரி யூஆர்எல் நேம் வந்து நம்ம கொடுத்தலாம். ஸோ இப்போ யூஆர்எல் நம்ம என்ன யாரை பாஸ் பண்ணி விடணும் அப்படின்னா ஐடி வந்து மஸ்ட். ஸோ அதுக்காக ஸ்லாஷ் கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பர்டிகுலர் அந்த ஐடியும் நம்ம என்ன பண்றோம்? பாஸ் பண்ணி விடுறோம். அப்போ எனக்கு இந்த டெலிட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். எனக்கு வந்து எந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணும்? நம்மளுக்கு வந்து டெலிட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணும். ஸோ சேமஸ் அதே மாதிரி நேம் ஈக்குவல் டு நம்ம வந்து டெலிட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட யூஆர்எல் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த யூஆர்எல் நம்ம எந்த பிளேஸ்ல வந்து கால் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் டீடைல் பேஜ்ல டெலிட் அப்படிங்கிற அந்த பட்டன்ல தான் நம்ம கால் பண்ண போறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்? ஜாங்கோவோட டெம்ப்ளேட் வேரியபிள் யூஸ் பண்ணி ஸோ யூஆர்எல் என்ன பாஸ் பண்றோம் அப்படின்னா டெலிட் பேஜ் அப்படிங்கிற இந்த யூஆர்எல் வந்து நம்ம காலிங் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்மளோட சர்வர் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ரன் பண்ணிட்டு ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து எப்படி அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ நம்மளோட டேபிள நம்ம டெலிட் பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ரெக்கார்ட் டெலிட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hi guys, myself Kayanban, Future Tech Academy-ல சாஃப்ட்வேர் ட்ரெய்னர் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமியில ஐடி அண்ட் கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடா
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி லெவல் ஸ்டாண்டர்ட்ல ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இங்க நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு 10+ லைவ் ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் சர்டிபிகேட், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட்டுக்குமே வந்து சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐடில டிமாண்ட்ல இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் ஐஓடி, கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடா வந்து யூஎக்ஸ், ஃபிலிமோரா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், பிரீமியர் ப்ரோ, போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், கோரல்ட்ரா, அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேலி, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி ஜாப் டிமாண்ட்ல இருக்கக்கூடிய கோர்சஸை கண்டக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வேற டொமைன் மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் இங்க இருக்கிற கோர்சஸ் வந்து நீங்க டைரக்டா அட்டன் பண்ணி படிச்சு உங்களால வந்து ஜாப் வந்து பிளேஸ் ஆக முடியும். நீங்க தென்காசி, திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம ஆஃபீஸை விசிட் பண்ணி கோர்சஸை நீங்க டைரக்டா வந்து படிச்சுக்க முடியும். ஒருவேளை நீங்க வந்து அதர் சிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே வந்து எப்படி ஆஃப்லைன்ல படிச்சா என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குமோ அதே ஸ்டாண்டர்ட்ல ஆன்லைன்லயே உங்களால கோர்சஸ் வந்து படிச்சுக்க முடியும். ஏதாவது கோர்சஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமி டீம்ல இருந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவாரிஸை சால்வ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.